The book of Leviticus chapter 20 verse 24. ஒரு நிமிஷம் கண்ணு மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலமாய் தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் பேசுவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பேசணும். ஆண்டவருடைய வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். லேவியராகமத்தில் இருந்து அந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. எதற்காக? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பதற்காக நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன் என்றால், மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறேன். பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? முதலாவதாக தேவன், அதாவது இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாமுக்கு தேவன் அதை வாக்குத்தத்தம் பண்ணிய பொழுது அவனிடத்தில் கர்த்தர் சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். பிரித்தெடுத்தார். இந்த ஆபிரகாம் அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும் பொழுது அதை குறிப்பிடுகிறதை நீங்கள் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தவன் என்பதை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்தில், அதாவது 2வது வசனத்திலிருந்தே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அதாவது இன்னொரு இடத்துல அதை நம்ம பார்க்குறோம், இந்த ஆபிரகாம் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான். தேராகு அவனுடைய குடும்பம் விக்கிரகத்தை ஆராதித்து வந்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்த அவனை கர்த்தர் அங்கிருந்து பிரித்து எடுத்தார். பிரித்தெடுத்த தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன என்றால், உனக்கு நான் தேசத்தை, கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவ்விதமாக அவன் பிரித்தெடுக்கப்பட்டதான். அவனுடைய தேசத்தை விட்டான், அவனுடைய சமுதாயத்தை விட்டான், அவனுடைய குடும்பத்தை விட்டான், அவனுடைய கலாச்சாரத்தை விட்டான், அவனுடைய மதத்தை விட்டான், அவனுடைய மத ஆசாரங்களை விட்டான். இதெல்லாவற்றையும் விட்டு அவன் கர்த்தர் காண்பித்ததான அந்த தேசத்திற்காக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். அங்கே கர்த்தர் அவனுக்கு தேசத்தை கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். ஆனால் என்ன நடந்தது? தேவன் அவனுக்கு அந்த தேசத்தை வாக்கு பண்ணினார். அதை அவன் சந்ததி அதை சுதந்திரித்தார்களா என்றால் இல்லை. ஆபிரகாம் கொஞ்ச நாட்கள் அங்கே அவன் குடியிருக்கிறான், கொஞ்ச நாட்கள் அங்கே இருந்தான். அந்த தேசத்துக்கு கர்த்தர் அவனை கொண்டு வந்து சேர்த்தார். தேவன் நம்மை பிரித்தெடுத்து வரும்போது கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு தருகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கானானின் அனுபவத்தை தருகிறார். எத்தனை அந்த கானானின் அனுபவத்தை அனுபவித்திருக்கிறீர்கள்? எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நம்ம சபைக்குள்ளே வருகிறதான சமயத்தில், என் ஜனத்தை விட்டேன், என் தேசத்தை விட்டேன், என்னுடைய மதத்தை விட்டேன், என்னுடைய இனத்தை, என் ஜாதி, என் குலம், கோத்திரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன்
என்று சொல்லுகிறவர்கள்தான் அவர்கள் சொந்த தேசத்தை விட்டவர்கள். விடாமல் நீங்கள் இதை பெற முடியாது. அந்த கலாச்சாரங்களையும் சடங்காச்சாரங்களையும் அந்த பழைய பாவங்களையும் விடாதபடிக்கு, இன்னும் சொல்லப்போனால் பழைய மதத்தினுடைய கலாச்சாரம், அதாவது இப்போது எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறார்கள், நம்ம பிள்ளைகளும் கேட்கத்தான் செய்வாங்க. என்ன செய்வது? எல்லாரும் பட்டாசு வெடிக்கும்போது நம்ம பிள்ளைகளும் பட்டாசு வெடிக்கணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு புரியாது. அந்த வீட்டில் வெடிக்கிறாங்க, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வெடிக்கிறாங்க, நாங்களும் வெடிக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன செய்யலாம்? அவங்களுக்கு சொல்லணும், நம்ம வேணும்னு வெடிக்கணும்னா வெடிக்கலாம்ப்பா, நமக்கு இன்னும் ஒரு கிறிஸ்மஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, வேணா அதில் வெடிச்சிட்டு போயிடுவோம், இது நமக்கு வேண்டாம்னு சொல்லி அவங்கள அந்த விதமாக இப்போ இருந்தே சின்ன வயசுலேயே அவங்க மனதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். சின்ன பிள்ளைகள் தானே, இவங்க கேட்குறாங்களே, போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ விட்டோம்னா 5 விளையாது, 50 என்ன செய்யாத விளையாது, 50லையும் அவன் பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்த வருஷம் வெடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அப்புறம் ஹாப்பி தீபாவளி சொல்லிகிட்டே தான் இருப்பான். நமக்கு மற்ற மதங்கள் மேல் வெறுப்பு அப்படி என்பது இல்லை. மற்ற தெய்வங்கள் அப்படிங்கிறது இழிவாய் பேசுவது என்பது நம்முடைய காரியம் இல்லை. மற்ற பண்டிகைகளை நாம் அவமதிப்பது என்பதும் இல்லை. ஆனால் சத்திய வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. அந்த தேவன் பரிசுத்தமான தேவன். அவர் நீங்கள் இப்படியெல்லாம் அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். விக்கிரகங்களோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் போல நீங்கள் நாள் பார்க்கக்கூடாது, அஞ்சனம் பார்க்கக்கூடாது. அதே போல திருமணத்துக்கு முன்னால் ஒன்று பார்ப்பாங்களே, ஜாதகம் பார்க்கக்கூடாது. அதுக்கு அது போல வீடு கட்டுகிற சமயத்தில் இன்னொன்று செய்வாங்களே, அது என்னது, வாஸ்து பார்க்கக்கூடாது. இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. வாஸ்து பார்க்கக்கூடாது. எத்தனை பேர் வீடு கட்டும்போது வாஸ்து பார்த்து கட்டியிருக்கீங்க? இங்கே வாஸ்து பார்த்து கட்டுனா உங்கள் வீட்டில் பாலும் தேனும் ஓடாது. வாஸ்து பார்த்து கட்டினா பாலும் தேனும் ஓடாது. நாள் நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணால் பாலும் தேனும் ஓடாது. நான் சொல்லவில்லை. லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே நீங்கள் முந்தின அதிகாரங்களையும் பிந்தின அதிகாரங்களையும் வாசிக்கிற சமயத்தில் இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்று வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு சகோதரியை பற்றி நேற்றைக்கு கேள்விப்பட்டேன். நம்முடைய சபையில் உங்களுடைய மகளுக்கு திருமணம் இன்னும் ஆகலை. அவருடைய கணவன் ரட்சிக்கப்படவில்லை. அவர் சொல்லுகிறாரா, நீ அந்த கல்யாண நாளில் அங்கே ஏதோ ஒரு பூஜை பண்ணணும், பாத பூஜை. அந்த பூஜையை மட்டும் நீ பண்ணால் போதும், சரி பரவாயில்ல விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஆனால் இந்த அம்மா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் சரி அதை நான் பண்ண மாட்டேன். என் மகளுக்கு கல்யாணம் ஆகாமல் போனாலும் சரி நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி உறுதியாக நிற்கிறாங்க. அந்த மனுஷனும் உறுதியாக நிற்கிறார். ஒரு நிமிஷம் கையை வைத்து நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்ளணும். கர்த்தர் அந்த காரியத்தில் அந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்யணும். இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவர் அந்த குழந்தை அந்த மகளுக்கு திருமணம் நடக்கணும். அந்த மனுஷனை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வைராக்கியத்தை கர்த்தர் கனப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமின் விசுவாசத்தை கனப்படுத்தின கர்த்தர். ஆபிரகாம் அவ்வளோ தைரியமாக வைராக்கியமாய் தன் தேசத்தை விட்டு வந்தானோ, அதே போல் யார் யாரெல்லாம் நீங்கள் குடும்பத்தை விட்டு, உங்களுடைய குலத்தை விட்டு, உங்களுடைய ஜாதியை விட்டு, உங்கள் ஜனத்தை விட்டு, உங்கள் கலாச்சாரத்தை தூக்கி எறிந்து விட்டு, நீங்கள் பரிசுத்தம் எனக்கு வேண்டும், பரிசுத்தமான நான் ஜாதி, நான் பரிசுத்தமான இந்த தேவ சபைக்குள்ளே வந்து சேர்ந்து விட்டேன், இனிமேல் இந்த உலகத்தின் காரியங்கள் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் குப்பையாக தூக்கி எறிகிறேன் என்று சொல்லி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு யார் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறான், வாளாகாமல் நீ தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய்,
நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீ என்ன செய்வதில்லை, கடன் வாங்குவதில்லை, உன்ன மலடு இருப்பதில்லை. அது மாத்திரமல்ல, கற்பம் என்ன செய்கிறது, இடையில விழுந்து போகிறதில்லை. கர்த்தர் நிறைய ஆசீர்வாதத்தை உபாகத்து புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை சொல்லி இருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடைபெற போகிறது. அதுதான் பாலும் தேனும் ஓடுகிறதான அனுபவம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை கர்த்தர் தந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் கர்த்தர் அந்த அனுபவத்தில் நிலைத்திருக்கும்படியாய் தேவன் உதவி செய்வாராக. 1972 நான் ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்தேன், இப்போ எப்படி கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று திரும்பி பார்த்தால் ஆண்டவர் என்னை அவர் உயர்த்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதவன் குப்பை. ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நான் செத்து போய் புல்லு முளைச்சிருக்கோம், அந்த இடத்துல தான் நடந்திருக்கோம். ஆனால் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார். தேவன் இந்த மகிமையான ஊழியத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தர் எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வாதமாக என்னை வைத்திருப்பதற்கு காரணம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை 1972 அந்த வருஷத்தில் அனுபவித்து, அதுக்கு பிறகு அந்த அனுபவத்துக்குள்ளாலே நிலை நிற்பதற்கு இந்த போராட்டங்கள் உண்டு. நிலை நிற்காமல் முற்றிலுமாய் இந்த அனுபவத்தை விட்டு விலகி போன ஒருவர் எனக்கு தெரியும். கூட ரட்சிக்கப்பட்டவர் கொஞ்ச நாட்களிலே லோத்துவை போல போய்விட்டார். கொஞ்ச நாட்களிலே அவர் இந்த அனுபவத்தை விட்டு போய்விட்டார். போனது நிமித்தமாக அவர் இந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை இழந்து அவர் சொல்லுவார், நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்கப்பா, நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னுவார். ஏன்? கர்த்தருடைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவர் என்ன செய்யவில்லை, காத்து கொள்ளவில்லை. மறுபடியும் அவர் குடிகாரனாகவே போய்விட்டார், பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போய்விட்டார். அருமையானவர்களே, அந்த விதத்தில் நாம் போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 12ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற சமயத்தில் இங்கே 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை என்ன செய்வேன், கொடுப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் அவரை அந்த தேசத்தில் வைத்தார். அந்த தேசத்தில் போய் சேர்ந்தான். ஆனால் நீங்கள் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். 12:10 வாசிக்கும் பொழுது அத்தேசத்தில் என்ன உண்டாயிற்று, பஞ்சம் உண்டாயிற்று. ஐயா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் எப்படி பஞ்சம் உண்டாகும்? பாலும் தேனும் உண்டாகிற நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் அனுப்பின தேசம் உண்மையில் சொல்லப்போனால் பின்னாலே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று அந்த தேசத்தை பற்றி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை இங்கே பார்க்கிறீர்கள். அது ஒரு ஆசீர்வாதமான தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவன் போன போது எப்படி பஞ்சம் வந்தது? நீங்கள் அந்த 8ஆவது வசனத்தை வாசிக்கும் போது 7:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்தான், தொழுது கொண்டான் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். அதாவது தன் தேசத்தை விட்டான், இனத்தை விட்டான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். தரிசனமான கர்த்தரை, தேவனை அவன் இப்பொழுது விசுவாசித்தான். அல்லேலூயா. கிறிஸ்தவ சபைகளிலே இங்கே வந்திருக்கிற உங்கள் மத்தியிலையும் இந்த கிறிஸ்தவ சபைகளில் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் உள்ள மக்கள் அவர்கள் தங்கள் மதத்தில் அவர்கள் வணங்கி வந்த தெய்வங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மையான தெய்வம் இயேசுதான் என்று சொல்லி இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் தான். இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் அது சரி கிடையாது. இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்வது என்பது அது சரியான அனுபவம் அல்ல. அது அனுபவம் தான். அதுக்கு அடுத்த ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த பாலும் தேனும் ஓடுகிறதான இந்த ஆசீர்வாதமான அனுபவத்துக்குள்ளால் நீங்கள் நிலைத்திருக்க முடியும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. இயேசு என் வியாதியை சுகமாக்கினார், என் பிள்ளைக்கு திருமணம் நடந்தது, எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. ஆகவே அந்த தெய்வத்தை பார்க்கிலும் இந்த தெய்வம் நல்ல தெய்வம். ஆகவே இந்த தெய்வத்துக்கு நான் என்ன செய்கிறேன், இவருக்கு நான் ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லி சிலர் என்ன செய்வாங்க, அந்த தெய்வத்தை எல்லாம் விட்டுவிட்டேன், ஆகவே இந்த தெய்வத்திற்கு என்ன செய்கிறேன், கொஞ்சம் மெழுகுத்திரியை கொளுத்தி அங்கே என்ன செய்கிறேன், ஒரு படத்தை வச்சு என்னை வீட்டில்
அவங்க ஆராதனை செய்கிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். வேற உள்ள ஃபோட்டோ எடுத்து விட்டார்கள், இப்பொழுது இந்த ஃபோட்டோ வைக்கிற அந்த இடத்துல. இதுவும் ஒரு கிறிஸ்தவ சபையை சார்ந்த மக்கள் தான், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தான். அப்போ அந்த படத்தை எடுத்து விட்டு இந்த படத்தை வைத்து ஆராதிக்கிற இந்த ஆராதனை, அது நாங்கள் வேற எந்த தெய்வத்தையும் என்ன செய்யவில்லை, வணங்கவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவ தான் வணங்குகிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஃபோட்டோ வைத்து நீங்கள் அங்கே அதற்கு ஒரு மாலை போட்டு நீங்கள் வணங்குகிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் அந்த அனுபவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். கரங்களை வெட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்கிற கோப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். நீ என்ன செய்யணும், அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே அதாவது தேவன் எப்படி இருக்கிறார் என்கிறதை அறிந்து கொள்ளுகிற அறிவுதான் மகா பெரிய அறிவு. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அரூபியாக இருக்கிறார். நான் அதை சொல்லுகிற சமயத்தில் இந்த அதனுடைய விளக்கத்தை நான் இப்படி சொல்லி, இந்த யூத் மீட்டிங்லலாம் நான் எடுக்கிற பாடம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். அதாவது நிறைய கேள்விகளுக்கெல்லாம் அதில் ஆன்சர் கிடைக்கும், பதில் கிடைக்கும். ஆனால் சில ஆன்சர்லாம் திருப்பி என்கிட்ட கேட்டால் கூட தெரியாது, யூடியூப்பில் போய் நான் அதை எடுக்கணும். பாஸ்டர் அதை வந்து அது எல்லாத்தையும் புக்காக போடணும்னு சொல்லி பல முறை சொல்ல உட்காந்து வேலை செய்ய நேரம் இல்லை. அநேக கேள்விகள், உலகத்தில் அநேக கேள்விகள், கிறிஸ்தவத்தில் கேட்கப்படுற கேள்விகள், அவைகளுக்கெல்லாம் பதிலை இந்த யூத் மீட்டிங்கில் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கடவுளை பற்றியதான விளக்கம், கடவுளை பற்றி நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அவர் ஒரு மனிதனுடைய உருவத்தில் இல்லை, மனித ரூபத்தில் அவரை ஒருபோதும் கற்பனை செய்து விடக்கூடாது. நம்ம எண்ணத்தில் ஒருபோதும் அவர் ஒரு உருவமாக அப்படி இருப்பதாக நினைத்து விடவே கூடாது. பிதாவாகிய தேவன் அவர் எப்படி இருக்கிறார் அப்படி என்கிறதை ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வந்து பார்க்கிற சமயத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார், அங்கே வார்த்தையை மூலமாக சிருஷ்டித்தார், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்தார், அசைவாடினார் என்று தேவனை குறித்து அங்கே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று சொன்னால் அதை திட்டமிட்டார். கரங்களை வைத்து மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் அவர் திட்டமிடுகிறார். எப்படி இருக்கிறார் என்றால், அவர் சர்வ ஞானம், ஒரு மூளையாக இருக்கிறார். அவரை அந்த மூளையை பார்க்க முடியாது, ஒரு மனித மூளையை போல் அல்ல. மனித மூளை இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு நிலம் வந்துட்டு இருக்குப்போ. இந்த மாதிரிலாம் காரியங்களை படிக்கும் பொழுதும் காரியங்களை நம்ம கவனிக்கிற சமயத்தில், அதாவது சேட்டலைட்லேருந்து எப்படி இங்கேருந்து சிக்னல் அனுப்பி அங்கேருந்து அது வந்து அது எங்கே போய் எப்படி வந்து கடைசியாக ஒரு உருவமாக டிவியில் தெரிகிறதே. இதை புரிந்து கொண்டீங்களா? யாராவது புரிந்து கொண்டீங்களா? நான் இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. என்னென்னவோ சொல்கிறாங்க, அது நம்பரா மாற்றுறாங்களாம், அதுக்கு பிறகு அது என்னவோ மாறுகிறதா, என்னென்னவோ சொல்கிறாங்க. இதையே புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என் தேவனுடைய மூளையை புரிந்து கொள்ள முடியுமா? எல்லா மூளைக்கும் மேலான ஒரு பெரிய மூளை தான் அவர். சரியா சொல்ல போனால் அவர் வந்து எண்ணங்களின் தொகுப்பாக இருக்கிறார். ஆமென். தேவனை பார்க்க முடியாதுங்கிறது போல எண்ணங்களையும் பார்க்க முடியாது. தேவன் அவர் வந்து அனாதி காலத்திலேயே தீர்மானம் பண்ணினார்னு சொல்லி இருக்கிறது. தீர்மானம் பண்ணுகிறவராக இருக்கிறார், சிந்திக்கிறவராக இருக்கிறார். அப்படி அந்த எண்ணங்களினுடைய உறைவிடமாக இருக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. திரும்ப சொல்ல, எண்ணங்களின் உறைவிடமாக ஊற்றாக இருக்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த உலக சகல எண்ணங்களின் அவர்தான் ஊற்று, அவர்தான் உறைவிடம், அவர் he is the controller. சத்தமக்க திருமாய் விடுதல். ஹல்லேலூயா. சிந்தை அருமையான. இரண்டாவது, அவர் வார்த்தையானவர். he is the word. வார்த்தையானவர் சொல்லும் பொழுது அந்த எண்ணங்களின் வெளிப்பாடாக இருக்கிறவர் தான் தேவன். ஹல்லேலூயா. திருத்துவத்தில் இரண்டாவது நபர்னு சொல்கிறோம்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், வெளிச்சம் உண்டாக்கடம் என்று சொன்னார். அந்த எண்ணம் தான் திரும்ப என்ன செய்யும்? வார்த்தையை வெளிப்படுத்தும். உங்கள்கிட்ட எண்ணம் இல்லைன்னா வார்த்தை வராது. எனக்கு எண்ணம் இருக்கிற அப்படின்னால தான் நேற்றைக்கு ராத்திரியில் இல்லை பகலில் இருந்தோம், எவ்வளவோ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் பிரசங்கத்தெல்லாம் தயார் பண்ணியிருக்கிறேன். ஏகப்பட்டது இருக்குது, அதெல்லாம் எண்ணத்தில் இருக்கிறது. அந்த எண்ணத்தில் இருந்து இப்பொழுது என்ன செய்கிறேன்? நான் பேசுகிறேன், வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையிலே சிருஷ்டிப்பு உண்டாகிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையிலே புதிய சிருஷ்டியை என்ன செய்கிறது? உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தையானவர் அவர் எண்ணங்களாய் மட்டும் இருந்தால் போதாது, தேவன் அவர் வார்த்தையாக வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அப்போ வார்த்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது, வார்த்தையும் எண்ணத்தையும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. எண்ணத்தை பார்க்க முடியாது, வார்த்தையோ சத்தத்தையோ நீங்கள் பார்க்க முடியாது. நம்முடைய தேவன் பார்க்க முடியாதவர். அல்லேலூயா. அந்த வார்த்தையானவர் கர்த்தருடைய தூதனானவர் என்கிறதான பெயரிலே பழைய ஏற்பாட்டிலே தன்னை வெளிப்படுத்தினார். ஆதாமுக்கு கூட அப்படித்தான் வெளிப்படுத்தினார். ஆதாம் அப்படி தேவனை பார்த்து அவன் உயிர் பார்க்க முடியாத ஒரு உருவத்தில் இல்லை. அப்படி என்றால் கர்த்தருடைய தூதனானவர் என்றால் ஒரு தேவ தூதனுடைய ஒரு உருவத்திலே தன்னை அவர் காட்சி கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நீங்கள் அதை படிக்க முடியும். பலி செலுத்தபடி கொண்டு வந்து வைக்கும் பொழுது அவர் தொடுவார், அவர் தன்னுடைய கோலினாலே தொடுவார், அக்கினியிலே அவர் ஏறி போனார். மனோவா அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், சிம்சோனுடைய தகப்பனார் உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது அது என்ன அதிசயம் என்று சொன்னார். ஆகவே புதிய ஏற்பாட்டில் இயேசுவாக பின்பு அவர் மாம்சத்தில் அவர் வெளிப்பட்ட வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டது. மாம்சத்தில் வெளிப்பட்டது என்று சொன்னால் மனித உருவத்திலேயே வெளிப்பட்டு காட்சி கொடுத்தார். வார்த்தை, இந்த வார்த்தை மாமிசமாயிற்று. அருமையானவர்களே, பூமியிலே உலாவினார். எங்கே உலாவினார்? ஜலத்தின் மேல் உலாவினார். பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான அவரை நாம் பார்க்க முடியாது. ஆவியானவர் இஸ் த பவர். அவர் சக்தியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர். எனக்கு எண்ணம் இருக்கலாம், வார்த்தை இருக்கலாம், செயல்படக்கூடிய வல்லமையும் பலனும் இல்லை என்றால் நான் பூரணமடையவே முடியாது. ஒரு மனிதன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலே தேவனுக்கு சிந்தை இருக்கிறது, எண்ணம் இருக்கிறது, தேவனுக்கு வார்த்தை இருக்கிறது, தேவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. இந்த மூன்றும் உடையவனாகவே மனுஷர்களும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆனால் தேவனுடைய எண்ணத்தையும் மனிதனுடைய எண்ணத்தையும் நாம் என்ன செய்ய முடியாது? நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. தேவனுடைய வார்த்தையும் மனிதனுடைய வார்த்தையும் நாம் என்ன செய்ய முடியாது? ஒப்பிட்டு பார்க்க முடியாது. தேவனுடைய ஆற்றலையும் மனிதனுடைய ஆற்றலையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவர் மனிதனுடைய எத்தனையோ மடங்கு உயர்ந்தவரும் உன்னதமானவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியாகிய அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் சக்தியாக அவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். செயல்திறனாக அவர் செயல்படுகிறார். செயல்திறன், அவர் ஆற்றலாக அவர் செயல்பட்டு அந்த எண்ணங்களை, அந்த வார்த்தைகளை ஒருங்கிணைத்து அதை நிறைவேற்றுகிற அந்த மாபெரும் வல்லமையாக செயல்படுகிறவர் தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த மூன்றையும் நீங்கள் சேர்த்தா இதுக்கு ஒரு உருவம் கொடுக்க முடியுமா? ஐயா, எண்ணத்துக்கு உருவம் கொடுக்க முடியுமா? வார்த்தைக்கு நீங்கள் உருவம் கொடுக்க முடியுமா? ஆற்றலுக்கு நீங்கள் சக்தி, கரண்டுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமா? உருவம் கொடுக்க முடியுமா? அதே வேளை கடவுள் ஒரு சக்தியாகத்தான் இருக்கிறார் என்று சொன்னால் அது நமக்கு பொருந்துமா? பொருந்தாது. கரண்டுக்கு சிந்தை கிடையாது, எண்ணம் கிடையாது. கரண்டுக்கு இது காற்று போன்ற சக்திக்கு என்ன கிடையாது? வார்த்தை கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன் அவர் எண்ணத்தின் ஊற்றாக இருக்கிறார். அவர் வார்த்தையின் அல்லாவிட்ட சத்தம், வார்த்தை, இதெல்லாவற்றுக்கும் ஆலோசனை, இதெல்லாவற்றுக்கும் ஒரு ஊற்றாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் செயல்
ஆற்றுகிற செயல் ஆற்றல் சக்திக்கு எல்லாவற்றுக்கும் அவர்தான் பிறப்பிடமாக இருக்கிறார். சத்தமா கர்த்தருமாய் படுத்துவோமா? இந்த விதமாய் தேவனை நம்ம பார்க்கணும். இந்த விதமாக தேவனை பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? ஒரு தாடி வச்ச ஒரு ஆள் அப்படியே கம்பு ஊனிட்டு வயசான வந்து காட்சி கொடுக்குற மாதிரி சொப்பனத்தில் பார்க்குறோமே. கடவுள் எப்படி நினைக்கிறோம்? வாருமையா, உட்காருமையா, நீ செய்யுமையா, கேளுமையா. நம்முடைய ஏவலாளாய் நம்முடைய வேலையை செய்யக்கூடிய ஒரு பணியாளாகத்தான் அவரை நினைத்து கொண்டிருக்கிறோம் கற்பனையில். அவரை ஏதோ நம்ம ஆதாயத்துக்காக இல்லைன்னா ஒரு கட்சி தலைவரை போல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீர் எனக்கு ஒன்று செய்யலைன்னா நான் அங்கே போய் சேர்ந்துருவேன், நீர் எனக்கு இந்த செய்யலாம் அந்த மதத்துக்கு போயிடுவேன். யாரை மிரட்டுறான்னு தெரியல. கெட்ட கெட்ட வார்த்தையில கடவுளை திட்டுறானா. அவனுடைய மூளையை பாருங்க எவ்வளவு. இவர் யார்? அண்ட சராசரங்களை படைத்தவர். இந்த இந்த நட்சத்திர மண்டலம், இந்த கிரகங்கள், இது எல்லாவற்றையும் அவர் சிந்தித்து படைத்து செயலாற்றி மனுக்குலத்திற்காக எல்லாவற்றையும் படைத்து மனுக்குலத்தை அவர் இந்த உலகத்தில் உண்டாக்க வேண்டும் என்று நினைத்து உண்டாக்கி அவனுக்காக இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளையும் அவனுக்கென்று என்ன செய்ய ஏதேன் தோட்டத்தில் வைத்து அங்கே என்ன செஞ்சாரோ அந்த தோட்டத்தில் ஒரு நதியை உண்டாக்கினார். அந்த நதி 4 பெரிய ஆறுகளாய் ஓடிற்று என்று சொல்லி இருக்கிறது. மனுஷனை கர்த்தர் படைத்த போது மனுஷனை இந்த உலகத்தில் அவனை செழிப்பாக இருக்கும்படி தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் அவனை செழிப்போடு இருக்க வேண்டும் என்று வைத்தார். அதைத்தான் நீங்கள் ஆதியாகமத்தில் என்ன செய்கிறீர்கள்? வாசிக்கிறீர்கள் 2ஆம் அதிகாரத்தில் இல்லையா? அங்கே தோட்டத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு என்ன செய்தது? அது 4 பிரிவாக பிரிந்து அங்கே ஆவிலா தேசத்தில் பாயும் பொழுது பொன் விளைந்தது. பொன் மட்டுமல்ல, பிதலோகம் கோமேதக கல்லும் என்று சொல்லி இருக்கிறது. இப்போ எத்தியோப்பியா, அடுத்த தேசம் எத்தியோப்பியா. எத்தியோப்பியா இன்றைக்கு யாரும் விரும்பக்கூடிய நிலையிலே இல்லை. அதனால் அன்றைக்கு எத்தியோப்பியாவாக இருந்தாலும் சரி, ஐப்ராத் நதி பாய்கிறதான அந்த ஈராக் பகுதிகளாக இருந்தாலும் சரி, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆவிலா தேசம் என்கிறதும் அதுவும் என்னவென்று சொன்னால் இந்த காமுடைய வம்சம் அந்த சவுத் ஆப்பிரிக்க பகுதியில் ஒரு பகுதி என்று தான் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு வறண்டு போன, இன்றைக்கு ஒரு சாபம் பிடித்த ஒரு தேசமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அன்றைக்கு அந்த பகுதியிலே மனுஷனை உண்டாக்கி வைக்கிற சமயத்தில் என்னது? பொன் விளைந்தது. என்ன விளைந்தது? பொன் விளைந்தது. வைரம், பொருளாதார ஆசீர்வாதத்தை நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பொன்னுக்கும் பொருளுக்கும் கர்த்தர் நம்மை அவர் குறைவில்லாதவனாகத்தான் இந்த உலகத்தில் நம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று, செல்வ சீமான்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நம்ம செல்வ சீமானாக இருக்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உங்களுக்கு நல்ல BMW கார் கிடைக்குன்னு வச்சுக்கிங்க. எனக்கு கிடைச்சா நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆடி கார் யாராவது கொடுத்தா வேண்டாங்க, நீ கொண்டு போங்கன்னு சொல்லுவேன். ஏன்? எனக்கு தேவையில்லை. அது எது எனக்கு தேவையில்லை. நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க 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 ஒரு பயம் வரணும். ஒரு பயம் வரணும். என்ன பயம் தெரியுமா? இங்கே எல்லாம் கிடைத்து விட்டது, அது போயிடுமோ, அது போயிடுமோன்னு ஒரு பயம் என்ன செய்யணும்? வர வேண்டும். இதெல்லாம் வர்ற சமயத்தில் இது உங்களுக்கு பெரிதாக தெரியக்கூடாது. காரில் உட்காரும்போது அது குப்பையாக தான் தெரியணும். குப்பைன்னா குப்பையாக ஆக்கிட்டு அது குப்பையாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, அது வேறு. அது உங்களுக்கு நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்கிறான் பாருங்க. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், பட்டங்கள், பதவிகள். சில ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்கூலில் படித்து நம்ம சபையிலே வளர்ந்த பிள்ளைங்க அப்புறம் MBBS எல்லாம் அட்மிஷன் கிடச்சி அப்புறம் MD அதுக்கு மேலே என்னென்னவோ பெரிய பெரிய டாக்டரான பிற்பாடு இப்போ அவங்க சபைக்கு வரமாட்டேங்கிறாங்க. சபைக்கு வரமாட்டோம். பட்டம் ரொம்ப பெருசாக தெரியுது. பட்டம் ரொம்ப பெருசாக தெரியுது. +2 வரையிலையும் ஆண்டவரே சோத்திரப்பா எனக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் ஆண்டவரே கையெல்லாம் உயர்த்தி ஜோம் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேம்புக்கெல்லாம் வருவாங்க இந்த பிள்ளைங்க.
அவங்க பிஎஸ்சி பாஸ் இல்லைன்னா பிஇ பாஸ் ஆகிட்டான்னு அப்புறம் வாயை திறக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம் இல்லை, அல்லேலூயா இல்லை, ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை இல்லை, கையை உயர்த்த தெரியாது, கை தட்ட தெரியாது. எதுக்கு வெட்கப்படுற? எதுக்கு வெட்கப்படுற? ஆண்டவர் உன்னை அவர் உயர்த்துகிற சமயத்தில் தாவீதை போல நடனமாடி கர்த்தரை துதிக்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவன் கடைசி வரையிலையும் கர்த்தரை துதிக்கிறவனாக ஆராதிக்கிறவனாக இருந்தான். 47வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் அங்கொண்டு இன்று சொல்லி தான் நான் முடிக்க வேண்டியிருக்கிறது. 47வது சங்கீதத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் சிறப்பானதே தேசத்தை உங்களுக்கு தெரிந்தளிப்பார். 47:4 வசனம். 47:4 யாக்கோபின் சிறப்பான தேசத்தை, சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். யாருக்கு? தமக்கு பிரியமான யாக்கோபுக்கு. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு பிரியமான யாக்கோபாக இருக்கணும். அவருக்கு பிரியமான யாக்கோபாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் என்றால் அவர் சிறப்பான தேசத்தை அவர்களுக்கு தருவார். சொல்ல முடியுமா? கர்த்தர் எனக்கு என் குடும்பத்திலேயே என்னை சிறப்பாக வச்சிருக்கான்னு சொல்லக்கூடியவங்க மாத்திரம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் என் குடும்பத்தில் என் சகோதரங்கள் அவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம் கர்த்தர் என்னை சிறந்திருக்கும்படி செய்திருக்கிறார். தான் நீங்க சொன்னீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்னதுனால் அல்ல, நீங்கள் பிரியமான யாக்கோபாக மாறினால், நீங்கள் அவருக்கு பிரியமான யாக்கோபாக மாறினால் கர்த்தர் நம்மை இன்னும் சிறந்திருக்கும்படி செய்வார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஸ் 47. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்க. இங்க வந்து நம்ம நிற்கும் பொழுது யாருக்கு முன்பாக நிற்கிறோம்? செந்திலுக்கு முன்னால் அல்ல, டேனியலுக்கு முன்னால் அல்ல, அருள்தாஸுக்கு முன்னால் அல்ல, எனக்கு முன்னால் அல்ல, அந்த கொயருக்கு முன்னால் அல்ல. கொயரில் இருக்கிறவங்களும் சொல்ல யாருக்கு முன்பாக? நான் யாருக்கு முன்பாக? நீங்க யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. எந்த தேவன்? எந்த தேவன்? கொஞ்சம் முன்ன சொன்னனும் பாருங்க. அந்த தேவன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஏஐ, நாட் ஏஐ, இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்ல, இவர் ஆமாம், அதுக்கு என்ன பேர் போட? ஆர்டிஃபிஷியல், செயற்கை அல்ல, இயற்கைன்னு சொல்ல முடியாது. இவர் வந்து ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ். ஹல்லேலூயா. ஆல் மைட்டி இன்டெலிஜென்ஸ். ஏஐயே புரிஞ்சு கொள்ள முடியலையே. எத்தனை பேருக்கு தெரியும் ஏஐ என்ன? தெரியுதா? ஒன்று நிறைய பேருக்கு தெரியாது. நவீனமாக சில ஆட்களுக்கு தெரியும் ஏஐ என்னது. சாட் ஜிபிடி 1, 2, 3 அப்புறம் 5, 6 வரும் பொழுது இந்த டாக்டர்ஸுகள் இருக்கிற இடத்துல ஒரு பொம்மை இருக்குமா, அதுதான் உட்காந்து சர்ஜரி பண்ணுமா, அது கரெக்டாக என்னென்னு வியாதியை கண்டுபிடிச்சிருமா. வக்கீல் எல்லாம் தேவையே கிடையாதான், இந்த பொம்மையில எல்லாம் வந்துருதான். கரங்களை வைத்து மையப்படுத்தால் அல்லோயா. இப்போ நீங்கள் கூகுளை தட்டினா என்னென்ன வந்துடுது, எல்லாம் வந்துடுது. இது எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அது என்னென்ன உலகத்தை ஆளப்போகிறது. அன்றைக்கு மனுஷனுடைய புத்தி எல்லாமே அது மிக குறைவாய் மதிக்கப்படும். அப்படிப்பட்ட நிலைமையில் அது வளர்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த டேட்டான்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியும், எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணி கொண்டே இருக்கிற. உங்ககிட்ட திருடுற டேட்டா, அவங்ககிட்ட திருடுற டேட்டா, அங்கேருந்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் என்ட்ரி போட்டு உலகம் முழுசும் இந்த டேட்டான்னா தமிழில் என்னன்னு தெரியல, தகவல். அதை வந்து அதை விட எவ்வளவு பெரியமான நுட்பமானவர், எவ்வளவு அறிவு, எல்லாத்தை விட மேலான ஒரு சக்தியாக அறிவாக சிறந்திருக்கிற ஒரு பெரிய தேவன். அவருக்கு முன்பாக நானும் நீங்களும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நிற்கிறோம். அப்படி நிற்கும்போது எப்படி நிற்கணும்?
எப்படி நிற்கணும்? கையை கட்டி ஒரு மாதிரி அவரை பார்த்து முறைச்சிட்டு நிற்கணும். சிலாக்கு நிற்கிறத பார்த்தா நாம் பெரிய ஆளா நீர் பெரியவரா பார்த்துருவோம் அப்படின்னு சண்டைக்கு நின்ற மாதிரி இருக்கிறாங்க. இல்லை, பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். நீங்கள்லாம் ஒரு முறை என்ன செய்யணும்? ரோமன் கத்தோலிக்க சபைக்கு போகணும். ஒரு வாரம் இங்கே வர வேண்டாம், அங்கே போங்க. போனால் அத்தனை பேரும் முழங்கால் போட்டாகணும். அங்கே முழங்கால் தான் நிற்க வேணும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஒரு வாரம் நீங்கள் முஸ்லீம் பள்ளிக்கு போங்க. முகமதிய அந்த அதுக்கு பேர் என்ன பள்ளி தானா? மசூதிக்கு போங்க. அங்கே போயிட்டு வாங்க. அப்படி அங்கே எப்படி தொழுது கொள்ள வேண்டும் தெரியுமா? நெற்றி தரையில் பட வேண்டும். நெற்றி தரையில் படணும். எத்தனை முறை எழும்பணும் தெரியுமா? எழும்பி தரையிலே அதை முகங்கொப்புற விழுந்து பணிந்து கொள்கிறதான இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் எவனோ செய்கிறான். ஆனால் நான் சூப்பர் பெந்தைக்கோஸ்காரன்னு சொல்கிற நாம, அபிஷேகம் பெற்றுக்கன்னு சொல்கிற நம்ம கையை கட்டி அப்படியே உட்கார்ந்து அப்படியே ஜோராக வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்குறோம். சும்மா விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் சமூகத்தில் வந்து நீ இப்படியா நிற்ப? கர்த்தர் கேட்குறாரு. நீங்கள் வாத்தியாருக்கு முன்னால் எப்படி நிற்கணும்னு தெரியும்ல, கலெக்டருக்கு முன்னே எப்படி நிற்கணும்னு தெரியும்ல, அதே மாதிரி வந்து சூப்பரண்டா போலீஸுக்கு முன்னே போய் நின்னா ஐயா அப்படின்னு இப்படி கொஞ்சம் குனியும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும்போது நிமிர்ந்து நிற்கிறான். அந்த மாதிரி பெற்றதான ஆட்களை கர்த்தர் குனிய வைப்பார். எங்கள் குடும்பத்தையெல்லாம் அப்படி குனிய வச்சதுனால தான் ரட்சிக்கப்பட்டோம். லேண்ட்லார்டு அது இது எல்லாத்தையும் உரின்னு உரிச்சிட்டார். 10 நாள் படுக்கையில் போட்டால் போதும், 50 நாள் ஆஸ்பத்திரியில் போட்டால் போதும், எல்லா பணமும் கரைஞ்சி போயிடும். நம்ம எல்லா விதமான அந்த அகங்காரம் திமிர் எல்லாத்தையும் கற்று உடைச்சிடுவார். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா முழங்கால் படி போடுவார்கள். நம்ம 21 நாள் ஜபத்தில் வர சமயத்தில் சேரில் உட்காந்து அப்படியே தூங்கக்கூடாது. வந்து கீழே உட்காந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க? சங்கீதத்தில் வாசிக்கிறீங்க. நான் முடிக்க வேண்டிய சமயம் ஆகிவிட்டது. 95வது சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 95வது சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 6ஆம் வசனம். 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். யாருக்கும்பாக? தேவனுக்கும்பாக. அப்புறம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மை உண்டாக்கின, நம்மை கருவில் கண்டவர். அல்லேலூயா. நம்ம கருவில் கண்டவர், நம்மை உண்டாக்கின தெய்வம். 2 கை ஒழுங்கா கொடுத்திருக்கிறாரே, 2 கால்கள் ஒழுங்கா கொடுத்திருக்கிறாரே, நல்ல மூளை அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, செவி திறனை கொடுத்திருக்கிறாரே, பேசக்கூடியதான திறமை கொடுத்திருக்கிறாரே. நம்மை உண்டாக்கின தேவன். இந்த தேவனுக்கு முன்பாக நாம் வரும் பொழுது பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்று வேதம் சொல்கிறது. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த விதமாய் கர்த்தரை நாம் பணிந்து கொள்ளும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், சிறப்பான தேசத்தை தருவேன், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். சிறப்பு இந்த உலகத்தில் இருக்கிற சிறப்பெல்லாம் வந்து சிறப்பு கிடையாது. உலகத்தில் சிறப்பானதை தருவார், மகிமையிலும் சிறப்பானதை தருவார். மகிமையில் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்திருப்பீர்கள். அல்லேலூயா. பரலோகத்தில் கர்த்தர் போகிற சமயத்தில் ஏதோ ஒரு மூலையில் மின்னி கொண்டிருக்க மாட்டோம். அங்கே விடிவெள்ளி பிரகாசமாக நாம் பிரகாசமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை சிறந்திருக்கும்படி செய்வான். பேதுருவை பார்க்குற சமயத்தில் அங்கே ஒரு பக்கமாக பிரகாசம் தெரியும். பவுலை பார்க்கும்போது ஒரு பெரிய பிரகாசம். அது என்ன? ஒரு பெரிய பிரகாசமாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார்? அவர் தான் ஐயா பவுல். இன்னொருத்தர் பக்கமாக இருக்கிறாரு, அவர் தான் பேதுரு. இன்னும் அப்படி நிறைய பேர் சொல்லப்படுவார்கள். ஆனால் ஒழுங்கா சபைக்கு வராமல் கடைசியில் எப்படியோ தட்டு தடுமாறி பரலோகத்தில் வந்து சேர்ந்த சில ஆட்கள் இருப்பாங்க. ஆத்துமாதாயம் இல்லை, ஊழியம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்கள பார்த்தா எங்கேயாவது கீழே எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று தெரிகிறது, லேசாக அப்பப்போ லேசாக மின்னுது, அவ்வளோதான்.
அரை மணிக்கூருக்கு ஒரு மின்னல் வருது, அவ்வளோதான். என்ன கீழே ஒன்று ஊர்ந்துக்கிட்டு இருக்க, என்னதுன்னு பார்த்தா அதுதான் சேலத்தில் ஏஜி சர்ச்சில் 9:30 மணி சர்வீஸுக்கு 10:30 வர்றதான ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லுவார் தூதன். அதுவும் வாரந்தோறும் வரமாட்டான் இவன், மாதத்துக்கு ஒரு நாள் பந்தி எடுக்க மட்டும்தான் வருவான். அப்புறம் இந்த இடம் திட்டத்துக்கெல்லாம் 10 பைசா கொடுக்க மாட்டான். தசோபாகனால பாஸ்டர் மாற திட்டுவான் அவன் அப்படின்னு தூதன் என்ன செய்வார், விளக்கம் சொல்லுவார். உங்களுக்கு நிறைய போய் அங்கே இந்த கதை கேட்க முடியும். வெட்கப்படுவீர்கள், அநேகர் தூதர்களுக்கும்பாக வெட்கப்படாதபடிக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கும்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், அவரை நாம் ஆராதனை செய்ய வேண்டும், அவரை நாம் துதிக்கணும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேணும். ஒரு வசனத்தை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். 96வது சங்கீதத்தில் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. 96வது சங்கீதம் 8வது வசனம். அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரகாரங்களில் என்ன செய்யுங்கள், பிரவேசியுங்கள். அது மட்டும்தான், அது கூட விளக்க முடியாது. வசனத்தை வாசித்து நான் விடுகிறேன். காணிக்கைகளை கொண்டு வந்து என்ன செய்யுங்கள், அவருடைய பிரகாரத்திலே அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிரவேசித்தவர் என்ன செய்ய வேணும், தொழுது கொள்ள வேண்டும். காணிக்கைகள், தசோபாகங்கள், பொருத்தனைகள், முதற்பலன்கள், விசேஷித்த காணிக்கைகள், இவெல்லாவற்றையும் கர்த்தர் வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இது ஏதோ இந்த பாஸ்டர்ஸ்கள் உண்டு பண்ணதில்லை. இந்த காணிக்கை, தசோபாகம், விசேஷித்த காணிக்கை அப்படின்னு எல்லாமே. அப்படின்னாலும் ஆலயத்தை கட்டுவதற்கு இன்னும் விசேஷித்த காரியங்களுக்காக என்ன செய்ய வேண்டும், பொன்னையும் வெள்ளியையும் ராஜாக்களும் மந்திரிமார்களும் எஸ்ராவிடத்தில் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? நீங்க ராஜாவா இருக்கிறீங்க, மந்திரியா இருக்கிறீங்கன்னா என்ன செய்யணும், வைரம் தான் கொடுக்கணும், இரும்பு தூக்கிட்டு வரக்கூடாது. கர்த்தர் என்ன செய்வோம், அந்த இரும்பிடத்தையே நம்ம அடிச்சிடுவார். அதனால நான் ராஜா, எனக்கு இவ்வளோ சம்பளம் எல்லாம் வசதி இருக்கு, ஆனால் ஒரு சின்ன இரும்பு துண்டை தூக்கிட்டு வந்து அவர் என்ன பண்ணுவார், அவரை கனவீனம் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம தகுதி என்னவோ அதற்கு தக்கபடி கர்த்தருடைய ஆலயத்தில் உரியதான காரியங்களுக்கென்று நாம் கொடுக்கிற சமயத்தில் கர்த்தர் நம்மை சிறந்திருக்கும்படி செய்வார். சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆலயத்துக்கு கொடுத்ததான ஆட்கள் எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? கொடுத்தவங்கெல்லாம் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செஞ்சிருக்கிறாரா இல்லையா? செஞ்சிருக்கிறாரா இல்லையா? செஞ்சிருக்கிறார் இல்லையா? நான் ஒரு பைக் தான் கொடுத்தேன், அவர் எத்தனையோ கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பைக்கை கொடுத்து நடந்து போனேன், எத்தனை கொடுத்துருக்கேன். இந்த சபையில் நிறைய பேரை பார்க்குறேன், கர்த்தருக்கென்று கொடுத்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அருமையானவர்களே, ஆண்டவருக்கு சரியான ஆராதனை செய்யணும். நான் நிறைவு செய்கிறேன். ஆபிரகாமுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏன் பஞ்சம் வந்ததுன்னா, அவன் பழையது மாதிரி ஆராதிச்சான், தேவனுடைய பிரமாணத்தின்படி ஆராதனை செய்யாதபடினாலே அதை செய்கிறது வரையிலையும் அவர்கள் கர்த்தர் கானான் தேசத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்க கொடுக்கவில்லை. அது தெளிவாக சொல்றதுக்கு நேரம் இல்லை. எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். கரங்களை வைத்து ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் சிறந்திருக்கும்படியாய் யாக்கோவின் சுதந்திரத்தை எனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறபடியாக, பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை நீர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடி அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, தகப்பனே, விட வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவற்றை விட்டு விடுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஆட்கள் 2 கரங்களை உயர்த்தி, இந்த தேசத்தின் கலாச்சாரங்கள், இந்த தேசத்தினுடைய பண்டிகைகள், இந்த தேசத்தினுடைய ஆசாரங்கள், எல்லா சடங்குகள், மார்க்க ஆசாரங்கள் எல்லாவற்றையும், ஜாதி எல்லாவற்றையும் தூக்கி எறிய விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். கரங்களை வைத்து ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆண்டவரை விட்டுவிட விரும்புகிறேன், இந்த பூமியை விட்டுவிட விரும்புகிறேன், இந்த பூமிக்குரிய நாட்டத்தை எல்லாம் விட்டுவிட விரும்புகிறேன். அந்த தேசத்துக்காக அழைக்கிறீர், அந்த தேசத்தை நோக்கி நான் பிரயாணம் பண்ணுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கரங்களை வைத்து எல்லா ஆண்டவர் நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, இந்த தேசம் எனக்கு ஆண்டவரே நித்தியமானது அல்ல, எனக்கு நிரந்தரமான ஒரு தேசத்தை நீர் காண்பிக்கிறீர். அந்த தேசம் பரலோக தேசமாக இருக்கிறது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று சொன்னவரே, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு
மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய் நான் வரப்போகிறேன் என்று நீர் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி போயிருக்கிற கர்த்தர், நீ சீக்கிரம் வரப்போகிறீர் ஆண்டவரே. அந்த தேசத்துக்காய் நான் காத்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. யாக்கோபோடும் அவன் அன்றைக்கு ஆபிரகாம் யாக்கோபோடும் ஈசாக்கோடும் கூட கூடாரங்களில் குடியிருந்தான். அசைவில்லாத நகரத்துக்காக, அசைவில்லாத தேசத்துக்காக காத்திருந்தது போல ஆண்டவரே, இந்த உலகத்தில் பரதேசியாய் கூடாரவாசியாய் நான் குடியிருக்கத்தக்கதாக இந்த உலகத்தின் பற்றுகள் பாசங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்க என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து உம்மை ஆராதனை செய்கிற மனுஷனாக, உம்மை ஆராதிக்கிற மனுஷியாக, பணிந்து குனிந்து உம்மை ஆராதிக்கிற மனுஷியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவை காணப்பட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து மன்றாடி கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை வைத்தவளா ஒரு நிமிஷம் அவர் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானா இருக்கிறவரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி உண்மையாய் சத்தத்தை வைத்து கரங்களை வைத்து அப்படி எல்லாரும் ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். Glory to God. Service. என்றும் பணிந்து கைகளை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழில்வோம். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு சிறப்பான அனுபவத்தை, சிறப்பான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, இன்பமுள்ள வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை, ஒளி கொடுக்கிற வாழ்க்கை, பழுதற்ற வாழ்க்கை, பரிபூர்ணமான வாழ்க்கை தேவன் எங்களுக்கு தரும்படி வாக்குத்தத்தம் பண்ணினபடி அதை நாங்கள் அடைந்து கொள்ளத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களின்படி வாழ்ந்து நாங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொண்டு அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள கத்த கிருபை செய்யும். இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளை பார்க்கிலும், இந்த உலகத்தின் கத்தாவை எல்லா மேன்மைகளை பார்க்கிலும் அந்த உலகத்தின் மேன்மை ஒப்பிட முடியாதது. சிறந்த மேன்மை எங்களுக்காய் வைத்து நீர் காத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, இந்த உலகத்தின் கத்தா எல்லா விதமான நாட்டத்தையும் தேட்டத்தையும் விட்டுவிட்டவர்களாக அந்த உலகத்துக்காக, அந்த மறு உலகத்துக்காக அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் கத்தா உம்மை பணிந்து கொண்டு, உம்மை தொழுது கொண்டு, பரிசுத்தமாய் ஜீவித்து பரிபூரணமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு பூரணராக்கப்பட்டவர்களாய் எப்போது உமக்கென்று காத்திருக்கத்தக்கதாக வருகைக்கென்று காத்திருக்கும்படியாய் கிருபை செய்தருளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் கூட இன்று இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.